வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய 6வது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மேனேஜ்மென்ட். எப்படி நம்முடைய ரெண்டல் மேனேஜ்மென்ட்ல எப்படி ஸ்டாக்க மேனேஜ் பண்ண போறோம்? எப்படி ஸ்டாக்ஸ் ஒண்ணு உள்ள வருது, அத எப்படி அப்ரூவ் பண்றோம்? அது எப்படி ஸ்டாக்ஸோட நம்முடைய கஸ்டம் ஸ்டாக்ஸ்ல உட்காருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டாக்ஸ் முதல்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரெக்வெஸ்ட்ல போயிட்டு, குடோன்ல போயிட்டு, குடோன் இன்வெர்ட் ஸ்டாக்ஸ்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு டேட்டா கிடைக்கும். அதுபோக நம்ம புது டேட்டாவ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆட் பண்றேன் பாருங்க. ஒரு குடோனுக்கு ஓல்டு ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த 10 அடி போட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 500 ஸ்டாக்ஸ் உள்ள இம்போர்ட் பண்றேன். ஜஸ்ட் இப்ப நான் சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப ஜஸ்ட் லிங்க்ல வந்திருக்கும். ஆனா இன்னும் யாரும் அப்ரூவ் பண்ணல. ஸோ அடுத்த ரெக்வெஸ்ட் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ நான் அப்ரூவல் ப்ராசஸ்க்கு வரேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு ஏதாவது மாத்தணும், மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா மாத்தலாம். இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணாவே போதும். உங்களுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இங்க போனீங்கன்னா, யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு டேட்டா வந்துரும் உங்களுக்கு. ஸோ 17 கம்பெனி அப்ரூவ் பண்ண மாரி உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். ஸோ இது பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இங்க நமக்கு லோட் ஆயிரும். ஸ்டாக்ஸ் போய் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாவே, நமக்கு இங்க 500 பீஸ் நம்ம என்ட்ரி பண்ணோம் இல்லைங்களா? அது நமக்கு என்ட்ரி ஆயிரும். ஸோ நம்மகிட்ட இப்போ 500 ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த 10 அடி புட் 500 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவுட்வேர்ட்ல போலாம். எப்படி போட்டு பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா எப்படி நமக்கு நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டி தெரியும். ஸோ டெஸ்ட் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அக்ரகாரம் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் 10 அடி போட்டு செலக்ட் பண்ணுறேன். 500 எனக்கு இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா? குடோன் தோட்டங்கிற குடோனில் எனக்கு 500 மெட்டீரியல்ஸ் எனக்கு ஷோ ஆகுது. இதில் நான் ஒரு 100 மட்டும் இப்போ நான் அவுட்வேர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணணும்னு எனக்கு இங்கே லிஸ்ட்டு ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லிஸ்ட் ஆயிருக்கும். அண்டு நம்ம ரிட்டர்ன்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போட்ட என்ட்ரிக்கான ஷோஸ் இருக்கும். 100 குவான்டிட்டி நம்ம காட்டும். இன்னும் நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக்ஸுக்கு போயிடலாங்களா? ஸ்டாக்ஸில் பார்க்கலாங்களா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ 400 இருக்கும். இது எப்படிங்க 400 மாறுச்சு? இது எனக்கு ஹிஸ்ட்ரி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இந்த டே இன்வைஸில் டே புக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே தெரியும். நான் ஸ்டாக்ஸ் 500 கொண்டு வந்திருக்கேன். அவுட்வுட் புதுசா நம்ம ஒரு 100 போட்டிருக்கோம். ஸோ நமக்கு வெளிய போன மாரி காட்டியிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 400 நமக்கு காட்டிட்டு இருக்கு. சரி, இத கஸ்டமர் ரிவ்யூஸ்ல பார்க்க முடியுமானா, கண்டிப்பா பார்க்க முடியும். கஸ்டமர் ரிவ்யூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய சைஸ்ல, அவருடைய நேம்க்கும் என்ன சைட்ல என்ன பீஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா இங்க ஷோ பண்ணிரும். ஸோ உங்களால ஈஸியா கேதர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் போடலாம். இப்போ அதே அவுட்வேர்டுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 100 இருக்கு. இதில் நான் ஜஸ்ட் 50 மட்டும் இப்போ நான் போடுறேன். 50 மட்டும் நான் ரிட்டர்ன் மாரி போட்டு, டேட் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 20ல வந்த மாரி நான் பண்ணிக்கிறேன். ஷோ பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ட்ரி போடுறேன். ப்ளீஸ் அட்டெண்ட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி கேட்குது. ஓகே, நான் அதில் 50 போட்டிருக்கேன். ஏன்னா நான் மாற்றினங்காட்டி இங்கே டேட்டா மாறி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது எவ்வளோ நாள் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் பில்லில் பார்த்தாவே தெரியும். ஏன்னா அதுக்கு மினிமம் ரெண்ட் இருக்கலாம், மேபி பார்க்கலாம். இப்போ நம்ம பில்லில் பார்த்தீங்கன்னா 30 நாள் வாடகைக்கு மினிமம். அதனால நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு 3 நாள் வந்தாலும் கூட 4 நாள் வந்தாலும் கூட அது நமக்கு 30 நாளைக்கு தான் பில் போடும். ஏன்னா இது மினிமம் சார்ஜஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அது மினிமம் சார்ஜஸில் பில் போட்டிருக்கு. ஸோ இது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இன்வெர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த இன்வெர்ட்ஸ் நமக்கு என்ட்ரி நடந்திருக்கும். நம்ம 20க்கு டேட் போட்டோம் இல்லைங்களா? அதனால் நம்ம 20யோட டேட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ ஸ்டாக்ஸ் பார்த்தலாங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 400 இருந்தது ஸ்டாக்ஸு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்ஸில் பாருங்கள், நமக்கு 450 இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு இன்வெர்ட் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல நியூ என்ட்ரி 100 போட்டோம். அவுட்வுட் 100 போட்டோம். 20 டேட்டில் நம்ம ரிட்டர்ன் போட்டாலும் கூட, ஆனால் நம்ம ப்ராசஸ் பண்ணது இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கான ப்ராசஸில் உங்களுக்கு 50 நடந்திருக்கும். 500 மைனஸ் 100 ப்ளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 450 நமக்கு ப்ராசஸ் நடந்திருக்கும். இங்கே கஸ்டமரோட ஸ்டாக்ஸில் பார்த்தா நமக்கு வெறும் 50 தான் காட்டும். அதே நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 காட்டும். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதனால உங்கள் பிஸ்னஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.
ஸோ இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குடோன் டூ குடோன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு பிரான்ச் மட்டும் இல்ல. மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து நம்மட்ட இருக்கும். மல்டிபிள் பிரான்ச்சஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குடோன்லருந்து இன்னொரு குடோனுக்கு நமக்கு கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்மட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 500 என்குயரி குடுக்குறாங்க அப்டின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஏங்கிற குடோன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 300 இருக்கும். பட் வெளிய இருந்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா, நம்ம வந்து அவுட்வர்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்முடைய இன்னொரு குடோன்ல ஒரு 1000 ஸ்டாக்ஸ் இருக்கு அப்டின்னா, அங்கிருந்து நம்மனால ஒரு 200 நம்மனால ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ரெக்வெஸ்ட் நம்ம இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்வெஸ்ட் அந்த குடோனுக்கு பிங்கிற குடோனுக்கு சென்ட் ஆகும். அவரு ஒன்ஸ் வண்டியில ஏத்தி விட்டதுக்கப்புறம் அவர் அப்ரூவல் குடுத்துட்டாரு அப்டின்னா, அவர் குடோன்ல இருந்து கூட்ஸ் வந்து உங்க குடோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது மூலமா என்ன நடக்கும் அப்டின்னா, பிசினஸ் வந்து அ ஸ்டாக்ஸ் வந்து வெளிய எங்கேயும் தொலைஞ்சு போகாம உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, இனி அப்கமிங்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. வணக்கம்.